ஓம் சாந்தி. 25/4/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்க கர்மயோகி. கர்மயோகினா என்ன அர்த்தம்? செய்துக்கிட்டே யோகத்தில் இருக்காங்க. அது ஆக்சுவலாக யோகத்தில் மூழ்கிட்டே கர்மம் செய்கிறவங்க இல்லையா? நீங்கள் நடந்தாலும் சென்றாலும் நினைவின் பயிற்சி செய்யணும். எனக்கு பாபா நினைக்க டைமே இல்லை. நீ யோகி கிடையாது குழந்தை, கர்ம யோகி. காரியம் செஞ்சுக்கிட்டே பண்ணுற யோகம் பண்ணுற குழந்தை. கர்ம சந்நியாசம் கிடையாது. கர்மத்தை விட்டுட்டு போய் யோகா பண்ணுறது கிடையாது. கர்மம் செஞ்சுக்கிட்டே பண்ணுற ட்ரைனிங் தான் கொடுக்குறாரு. இல்லறத்தில் இருந்துக்கிட்டே பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே இல்லறத்தில் இருக்கிறதுக்கான ட்ரைனிங் தான் இது. அதனால் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் யார் கூட பேசிகிட்டு இருந்தாலும் எதை பார்த்துட்டு இருந்தாலும் புத்தியில் பாபா இருக்காரா? பாபா நான் இப்போ கூப்பிட்டா வரேன். பாபாட்ட ஒரு பக்கம் பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். அங்கே சீக்கிரட்டாக பாபாட்ட பேசிகிட்டு இருக்கணும் இல்லையா? நம்ம கணவன் பிரியதர்ஷன்ட்ட பேசிட்டு இருக்கணும். பாரு பாபா என்னெல்லாம் நடக்குது பாரு பாபா, அப்படி பேசிகிட்டே இருக்கணும். இப்போ பாபா நமக்கு டச் பண்ணுவார். அந்தந்த டைமுக்கு எப்படி பேச ஒருத்தர். அப்போ பாபா சொல்றாரு, ஒரு தந்தையுடைய நினைவுல இருந்து நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கான முயற்சி செய்யுங்க. ஏன் பாபா நினைவு செய்கிறோம்? நாராயணன் ஆகணும். ஸோ ஒரே ஒரு அப்பா, மாம்பெரிய அப்பா கிடையாது, துமத்தோண்டு இருக்கிறார் அவரு. ஸோ அவரை நினைவு செஞ்சு நாராயணன் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மைண்டுக்குள்ள. நான் தான் அந்த நாராயணன் நாராயணன் நாராயணன். இந்த டெஸ்ட் பேப்பர் ஏன் வருது? ஏன் பாபா அனுப்புற? நாராயணன் ஆக்கிறதுக்கு அனுப்புகிறேன். நான் பாஸ் ஆகி காட்டுறேன் பாபா. பிரம்ம பாபா ஆனார்ல, நான் அவரோட குழந்தை, அவரை மாதிரி ஆகுறேன். ஒரு சூப்பரான ப்ராக்டிஸ் யுக்தி ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நான் தான் பிரம்மான்னு நினைங்க. பிரம்மா பாபா கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்க முடியுமா? இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ பிரம்மா பாபாவுடைய ஒவ்வொரு அசைவையும் 1000 கோடி குழந்தைங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. கடைசியில் காட்டுறது மட்டும் இல்லை, அது இல்லாமல் பாபா குழந்தைங்க வேறு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் ஞானம் அதிகமாக கிடையாது. பிரம்மா பாபா பார்த்து பார்த்து தான் இப்படி நடந்துக்கணுமா இப்படி நடந்துக்கணுமான்றாங்க. அப்போ அவர் எவ்வளோ கவனமாக இருப்பார் எல்லாமே. அப்போ எல்லோரையும் குழந்தையாக பார்க்கும்போது தான் அவருக்கு வருது. இப்போ நான் பிரம்மான்னு நினச்சிங்கன்னா நீங்களும் எல்லோரும் குழந்தையாக பார்ப்பீங்க. இப்போ குழந்தை மேலே காமம் வராது, குழந்தை மேலே கோபம் வராது, குழந்தை மேலே பற்று வரும். பட் இங்கே பற்றும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஈஸ்வரிய குடும்பம். ஸோ பற்றும் இருக்கக்கூடாது, பேராசை அகங்காரம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா பண்ணுறது பாபா என்னை நிமித்தமாக வச்சுருக்காரு. அம்மா தான் பிரம்மா பாபான்றது, அம்மா தான். ஆண் உடலை தவிர அம்மா தான். இப்போ ஜென்ரலாகவே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிகள் திட்ட அந்த மாதிரி பற்றற்று இருப்பாங்க. அந்த காலத்துலாம் வேலைக்கெல்லாம் போகலைன்னா அப்படி தான் இருப்பாங்க. வேலைக்கு போகும்போது அது வேறு மாதிரி ஆகிடுது. இப்போ கணவன் சம்பாதிச்சு கொடுக்குறது எல்லா பொறுப்பும் அவரோட இது. ஆனால் நிமித்தமாக வீட்டில் மனைவியை தான் வச்சுருப்பாங்க. மனைவி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, அவர் கவனிச்சிக்கிறதுக்கு இருக்கிறாருன்னு இருப்பாங்க. அதே தான் இங்கே அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்போ என்ன பண்ணோம்? புத்தியில் எல்லாத்தையும் இலக்கிட்டு, என்ன பாபா நீ சொன்ன மாதிரி நான் நடிச்சேனா? தோ வந்துட்டேன் உங்ககிட்ட. டக் 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 டக்குன்னு பாபாட்ட ஒரு பக்கம் பேச்சு ஓடிக்கிட்டே. பாபா கிட்ட பேசுறத நிறுத்திடக்கூடாது. அதில் தான் இருக்குது. மனிதர்கள்கிட்ட பேசுகிறத தான் கட் பண்ணணும். ஏன்னா மௌனம் ரொம்ப முக்கியம், சைலன்ஸு. ஆனால் பாபாட்ட பேசிகிட்டே இருக்கும். சரி, கேள்வி. அதையும் பேசுறதையும் நிறுத்திட்டு அப்படியே மெய் மறந்து பாபா அப்படியே பார்த்துக்கிட்டேவும் இருக்கலாம். பட் மனிதர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பாபாட்ட பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுதான் நாராயணன் ஆகிறதுக்கான முயற்சி. கேள்வி. நிச்சய புத்தியுடைய குழந்தைங்களுடைய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அப்பா மேலே முழுக்க முழுக்க அன்பே 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 அன்பு தான் இருக்கும். என்ன பாபா உட்காந்தா பாபா, நடந்தா பாபா, பார்த்தா பாபா, திட்டினா கூட என்ன பாபா திட்டினன்ட்டு போவாங்க இல்லையா? அப்போ பாபா அன்புலேயே மூழ்கி இருப்பாங்க. அதான் நிச்சய புத்தி உள்ள குழந்தை. பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளையும் அப்படியே ஃபுல்லாக கடைப்பிடிப்பாங்க. கொஞ்சம் அப்படி இல்லை, ஃபுல்லாகவே. கொஞ்சம் மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறதுலாம் கிடையாது. பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வாங்க. அவங்களுடைய புத்தி வெளியில் அலையவே முடியாது. அலையக்கூடாது சொல்ல, அலையவே முடியாது. அப்படி அலைஞ்சதுன்னா அதுக்கு பேர் நிச்சய புத்தியோடைய குழந்தை கிடையாது. ஆடாம சேவனிக்கிறாங்களா, அம்மன் தானே காட்டுறாங்க. அப்படி திரிசூலத்தை வச்சுட்டு அப்படியே கம்பீரமாக நிற்கிறாங்களே, நிச்சய புத்தியோடைய குழந்தை. எந்த அம்மனுடைய சிலையாவது
இப்படி பார்க்குற மாதிரி இப்படி பார்க்குற மாதிரி இப்படி பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்தி அலையுதுன்னு அர்த்தம் நேராக. ஆனால் அதே கோயில் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா காவலாளிகள் இருப்பாங்க, மேலேருந்து இப்படி கீழே முறைச்சி பார்த்துன்னு இருப்பாங்க இல்லையா? அந்த காவலாளிகளுக்கு நடுவில் தேவதை இருக்கும், அப்படியே நேராக இருக்கும். அதுதான் நான். அப்போ அவங்களுடைய புத்தி அலைய முடியாது. அவங்க இரவு கண் விழித்து கூட தந்தையை நினைவு செஞ்சிட்டே இருப்பாங்க, நினைவில் இருந்து உணவு சமைப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கப்பா. நைட்டு ஃபுல்லாக கண்ணு மூச்சு யோகா பண்ணுறாங்க. பெரிய விஷயம் அது இல்லையா? அதுதான் பாபாவுக்குன்னே சில சமயம் திடீர்னு என்னன்னே தெரில, எனக்கு தூக்கமே வரல அப்படின்ட்டு உட்காந்து யோகா பண்ணுவாங்க. யோகா பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்ப்பாங்க, என்ன பிரதர் ஏதாவது விசேஷமா இன்னைக்கு? ஆமாம் மத்தஜி, நேற்று அமாவாசை. ஸோ உங்கள் கோயிலில் கூட்டம் வந்துருக்குது, பக்தர்களுடைய கூக்குரல் உங்களை தூங்க விடலை, சக்தி கொடுக்க வச்சுருக்குறாங்க இல்லையா? அதுதான் இப்போ பாபா சொல்கிற, இரவு கண் விழித்து கூட அவங்க நினைவு செய்வாங்க. நினைவு செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சமைக்கும் போதும் நினைவில் இருந்து தான் சமைப்பாங்க. ஐயோ சமையல் ருசியாக இருக்கணுமா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. நினைவு கட்டாகாமல் இருக்கணும், அன்பு கட்டாகாமல் இருக்கணும். நிரந்தர அன்புல மூழ்கி இருந்தால் தான் நிரந்தரமாக நினைவு செய்ய முடியும்னு நேற்று சொன்னார் இல்லையா? ஸோ அந்த அன்பில் அவருடைய ஒவ்வொரு கட்டளையும் கடைப்பிடிக்கிறதுல அவங்களுக்கு கஷ்டமே தெரியாது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு போடுறாங்களே, அந்த மாதிரி தான் நமக்கும் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையே கல்லு முள்ளாக இருக்குது இல்லையா? இதுதான் பெரிய விஷயம். ஆனால் அதுக்கே முகம் சொல்லிக்காமல் இருப்போம். அதனால வெளியில் புத்தி அலையாது. எப்போ பார்த்தாலும் நினைவு. தூங்கும்போது கூட அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, தூக்கம் வரல என்ன பண்ணுவாங்க, டிவி போடுவாங்க. ஆனால் நிச்சய புத்தி உள்ள குழந்தை என்ன பண்ணுவாங்க, பாபா கூட போய் ஜாலியாக பேசுறதுக்கு மேலே போயிடுவாங்க இல்லையா? பாடல், நீ இரவெல்லாம் தூங்கியே இழந்தாய் மானிடா இல்லையா? செம பாட்டு. அப்போ தூக்கத்தை குறைச்சி பாபாவை நினைவு செய்ய சொல்கிறார். வள்ளலாரே அப்படி பண்ணுவார். தூக்கத்தை கெடுத்தாய் சுகத்தை கொடுத்தாயின்னு சொல்லியிருக்கிறாராம். இப்போ பாருங்க, ஓம் சாந்தி. முதல்ல பாபா ஒன்று இங்கே வசிக்கிறவர் இல்லைன்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். இங்கே பேசிகிட்டு இருக்கிறவர் இங்கே இருக்கிறவர் கிடையாது. இங்கே இருக்கிறவர் வந்தார்னா அதுக்கு பேர் பேய் இல்லையா? மேலேருந்து வர்றார். நிச்சய புத்தி இருக்கணும். பரந்தாமத்திலேருந்து நமக்கு கற்பிக்கிறதுக்காக வர்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்னத்தை கற்பிக்கிறார்? மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை கற்பிக்கிறார். இதை விட உயர்ந்த படிப்பு எதுவுமே கிடையாது. இதை சொல்லி கொடுக்குறவர் மாதிரி உயர்ந்ததிலும் உயர்ந்தவரும் யாரும் கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்துல இருந்து நமக்காகவே வரார். அதனால தான் இந்த ராஜ யோக ஞானம் அவ்வளோ பிரபலமானது. வெளிநாட்டுக்காரங்களாம் இந்தியாவுக்கு வர்றது இந்த யோகத்தை கற்றுக்குதான். ஆனால் பாவம் தெரியாமல் எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. இதன் மூலம் அசுரன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி ஃபங்க்ஷன் வந்துச்சுல, வள்ளலார் இது ஃபங்க்ஷனு, அதில் பார்த்தா ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்தார், என்னன்னு அவரே கேட்டார். அப்புறம் பிஸியாக இருந்தனால போயிட்டாங்க. உடனே மாத்தாச்சு, பிரதர் அவர் ஆர்வமாக கேட்க அப்படியே அன்ட்டுக்கிட்டுன்னு போகிறேன். இப்போ போகும்போது ஏதோ சொல்கிறான், நான் வள்ளலாருடைய டிவோட்டி, எனக்கு மற்றதெல்லாம் வேணாம் சாரின்றார். அவர் இங்கே வந்தது இறைவனை தேடி, அதுவே தேடி வருது, வேண்டான்ட்டு போகிறார். இல்லாத இடம் தேடி போகிறாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த ஞானம் ஏன் ஃபேமஸ்னா, இந்த ஞானத்தின் மூலமாக தான் குரங்குலேருந்து கோயிலில் வச்சு பூஜை செய்யக்கூடிய தேவதையா, அசுரன்லேருந்து தேவதையா ஆனீங்க. அதனால தான் இந்த யோகத்துக்கு அப்படி ஒரு மகிமை. நான் விபூதி வர வைப்பேன், நான் தண்ணியில் நடப்பேன், நெருப்பில் நடப்பேன், மோதிரம் வர வைப்பேன், உலகத்தையே சொர்க்கமாக வர வைப்போம் இங்கே. அந்த யோகம் எங்களுக்கு எதுக்கு இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த சமயம் மனிதர்களுடைய முகம்தான் மனுஷன் மாதிரி இருக்குது, ஆனால் குரங்கை விட அதிகமான விகாரங்கள் மனிதர்கள் கிட்ட இருக்குதுன்ற.
குரங்குனாலே புத்தி கிளை தாவும் விகாரம் எல்லாத்துக்கும் ஃபேமஸ் இல்லையா? ஆனா அதை விட மோசமான விகாரம் மனிதர்கள் கிட்ட தான் இருக்குதுன்றார். பாபா ஒரு வானிலை சொன்னார், பக்கத்திலே மனைவி இருந்தா கூட கண்ணு வேற ஒரு பொண்ணு பக்கம் பார்க்குதுன்னாரு. இப்போ அந்த மாதிரிலாம் குரங்கு கூட பண்ணாது இல்லையா? அதுதான் பாபா சொல்றாரு. இப்போ மனிதர்கள் வந்து குரங்கை விட மோசமான விகாரிகளா இருக்கிறாங்க. ஆனா குரங்கை விட மனுஷங்கிட்ட பலம் இருக்குது, உடல் பலம் இருக்குது, ஆத்ம பலம் இல்லை. கற்றுக்கொண்டு பலத்தை பெறுகிறார்கள். இங்க கூட ஒரு சிலர் அப்பா கிட்ட கத்துக்கிட்டு சொர்க்கத்தின் ராஜாங்கத்தை உருவாக்குறாங்க. ஒரு சிலர் விஞ்ஞானத்தை கத்துக்கிட்டு நரகத்தை அழிக்கிறாங்க. உண்மையிலே ஸ்தாபனை மற்றும் விநாசத்துடைய காரியம் ஒரே டைம்ல இப்பதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் உலக அழிவுக்கான வேலையை அப்படியே விடிய விடிய கண்ணு முழிச்சு தயாரிக்கிறாங்க. ஒரே குண்டுல வரணும், அந்த நாட்டுல அந்த குண்டு இருக்கு, அதை விட சக்திசாலி நம்ம தயாரிக்கணும், தயாரிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு? உலகத்தை அழிக்க. நாம என்ன பண்ணோம்? விடிய விடிய மனசா எண்ணம் சொல் செயல்னால சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சொர்க்கம் உருவாகிறதுக்காக. ரெண்டுமே இப்பதான் நடந்துட்டு இருக்குது. எப்பவுமே பழைய பொருளைத்தான் அழிப்பாங்க. அப்ப பழைய உலகத்தை தான் அழிப்பாங்க. அவங்க என்னமோ ராவணனை வணங்குறாங்க. நீங்க தான் ராமருக்கு சலாம் போடுறீங்க. குழந்தைகளாகிய நீங்க ராமர் ராவணன் ரெண்டு பேரையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாருங்க, சூப்பரா சொல்றாரு பார்த்தீங்களா? அவங்க ராவணனுக்கு சலம் போடுறாங்க இல்லையா? விஞ்ஞானத்தை பின்னாடி போறாங்க. அப்ப அது ராவணனுடைய படைப்பு, அதுக்கு சலாம் போடுறாங்க. அப்புறம் பகட்டு, மாயோடைய பகட்டு, அதுக்கு விழுந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. நீங்க தான் ராமர், நீ சொல்லு, நான் அதை செய்யறேன். அது ராவணன் எவ்வளவு பெரிய கவர்ச்சியா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. பாபா பாதத்துல அப்படியே அர்ப்பணம். இந்தா பாபா, அர்ப்பணம் அர்ப்பணம். பாபா சொல்றல, எனக்கு பக்தியில வந்து தலையை வெட்டிக்குவாங்களாம், எனக்கு சிவனை பார்த்தாகணும்ன்ட்டு. இப்போ பாபா சொல்றாரு, எனக்கு உங்க தலை வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கிற ராவணனுடைய தலையை வெட்டி எனக்கு எடுத்துட்டு வாங்கன்றார். அதுதான் காளி கையில தலை இருக்கும் இல்லையா, அவங்களுடைய தேகாபிமானம். ராமரை ராமருக்கு சலாம் போடுறீங்க. ஏன்னா ராமர் யாரு ராவணன் யாருன்னு உங்களுக்கு தான் அடையாளம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. கீதையை வியாசர் சொன்னாருன்னு மனிதர்கள் சொல்றாங்க. ஆனா அதுல பகவான் பகவான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகன் வரும். அது சத்தியமானது. கீதை சொன்னது பகவான்ன்றது சத்தியமானது. ஆனா பகவானுடைய பேரை சிவனுக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணர்னு சொல்லி பொய்யாக்கிட்டாங்க. சொன்னது பகவான் தான், ஆனா அந்த பகவானை மாத்திட்டாங்க, பொய்யாக்கிட்டாங்க இல்லையா? பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார். கீதையின் பகவான் சரீரமே இல்லாத நிராகார சிவன் தானே தவிர எந்த மனிதனோ தேவதையோ ரிஷியோ கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கண்காட்சியில புரிஞ்சுக்கணும். அப்படின்னு நீங்க புரிய வைக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கிடணும். நீங்க புரிய வைக்கிறதுல அங்க வந்துட்டு போனா கீதையின் பகவான் சிவன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க கரெக்டா பண்ணிருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுள் ஒருவரேன்னு அப்பதான் நிரூபணம் ஆகும். சரீரம் உள்ளவர் கடவுள் கிடையாது. ஜெகோவாவின் சாட்சிகள் அவங்க தைரியமா சொல்றாங்க இயேசு கடவுள் கிடையாது. கிறிஸ்தவத்துல ஒரு பிரிவு தான் அது. அவங்க சொல்றாங்க இயேசு கிடையாது, பரமபிதா வேற, அவர் தான் ஜெகோவான்றாங்க. அந்த தைரியம் கூட நமக்கு இல்லாம போகுது. நம்ம டெய்லியும் அதே ஞானம். இப்ப பாபா சொல்றாரு, உடலற்றவர் தான் கடவுளா இருக்க முடியும். உடல் உள்ளவர் எப்படி கடவுளா
இருக்க முடியும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. நாடகத்தில் அப்படி பதிவாயிருக்கு. சந்நியாசிகள் மட்டும்தான் தங்களை துக்கமுடையவர்கள் நினச்சிக்கிறது கிடையாதான். துக்கத்துலேருந்து நான் தப்பிச்சிட்டேன்ப்பா, காட்டுக்கு வந்துட்டேன்ப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்றார், உண்மையிலே அவங்க கூட துக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் துக்கமற்றவர்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்லிடுறாங்களா, சரீரம்தான் துக்கம் அடையுது, நான் துக்கம் அடையலைன்றாங்களாம். ஆத்மாவா துக்கம் அடையுதுன்னு கேட்குறாங்களாம். ஏன்னா ஆத்மா தான் பரமாத்மாவாச்சேன்றாங்க. அது எப்படி துக்கம் அடையும்னு பேசுகிறாங்க. இது தப்பான ஞானம். இப்போ இருக்கிறதே பொய்யான கண்டம். கேட்க நல்லா இருக்கும். இது அனைவரும் ரமண மகரிஷி கூட இது சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பெரும்பான்மையான சாமியார்களுக்கு கேன்சர் வந்து தான் இறக்குறாங்க. அவருக்குமே வந்தது. கால்லையா முதுகுலையோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களாம், நான் பேரானந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன். அப்போ உடம்புல வியாதி இருக்குது, அது உடம்பு தான் அனுபவிக்குது, நான் கடவுள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். இது தப்பான ஞானம். உடம்ப அனுபவிக்குது, செத்து போனதுக்கப்புறம் உடம்பு அடித்தா உடம்பு அனுபவிக்குதா? உள்ள துடிக்கிறது யாரு? ஆத்மா. தப்பான ஞானத்தை கொடுக்குறாங்க உடம்பு அனுபவிக்குதுன்னு சொல்லி. நான் பரமாத்மா, நான் எப்படி துக்கம் அடைவேன்னு சொல்றதெல்லாம் தப்பான ஞானம். ஏன்னா இது ராவணனுடைய கண்டம் ஃபுல்லாக பொய் தான். ஆதியிலிருந்து அந்தம் வரையும் பொய் தான் ராவண கண்டத்தில். ஆனால் இதே பாரதம் சொர்க்கமாக சத்தியுகமாக இருக்கும்போது உண்மையான கண்டமாக இருந்துச்சு. பொய்யே கிடையாது, எல்லாமே உண்மை. அங்கே ஜொலிக்கிற அத்தனையும் உண்மை, இங்கே ஜொலிக்கிற அத்தனையும் பொய் தான் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, நாடகப்படி நாளுக்கு நாள் துக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகும்னு பாபாவும் புரிய வைக்கிறார். இன்னும் அதிகமாக தான் ஆகும், நீங்கள் ரெடி ஆகுங்க, இன்னும் அதிகமாகும். இப்போ நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இன்னும் அதிகமாகும், இப்போவே தயாராகிடுங்க. பாபா ஞாயிற்றுக்கிழமை வானிலையோ பழைய வானிலையோ சில பேர் வேகமாக போகுது டைமு, அதுக்கே மாதிரி நீங்களும் வேகம் ஆயிடணும், இல்லைன்னு நீங்கள் பின்தங்கிடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை வானிலை சொல்கிறார். அப்போ இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். எவ்வளவுதான் யாகம் வளர்க்கட்டும், தானம் பண்ணட்டும், புண்ணியம் பண்ணட்டும், அதனால என்ன பலன்னு? கீழே இறங்கி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. நூறு சதவீதம் தாழ்ந்த நிலையில இருக்கிற நரகவாசிகளாக தான் ஆகியிருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி உலக அமைதிக்காக தியானம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் உலகம் இன்னும் கீழே தான் போகுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் மோசமாக தான் இருக்குது. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக தான் ஆக போகுது. இப்போ நீங்கள் எது பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் எல்லோரும் துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கும் பொழுது மேலே இருக்கிற எல்லா நடிகர்களும் கீழே வந்த பிறகு அப்பா வரார் காப்பாத்துறதுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நீ கஷ்டப்படுறேன்னா நான் எங்கே கஷ்டப்படுறேன்னுவாங்க. அதான் நல்லா துடிச்சிட்டு இருக்கிற நேரம் வரார். எல்லா பாபா குழந்தைங்களுமே பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 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 துடிப்பு இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் துக்கம் இருக்கும், மன உளைச்சல், உடல் வியாதி, ஏதோ ஒன்று இருக்கும். அந்த நேரம் தான் பிடிச்சி தூக்குறேன். அப்போ தான் நமக்கு அது புரியும். நிழலோட அருமை எப்போ தெரியும்? நல்லா கொளுத்துற வெயிலில் மரமே இல்லாத இடத்துல போகும்போது ஒரு மரம் கிடச்சுன்னா அப்பாடா இதை வச்சவன் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வரார். ஆனால் பாபா புத்திசாலி, ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்லின்னு இருக்க முடியாது. எல்லா குழந்தையும் வந்துருச்சா அப்போ நான் வரேன், எல்லாம் வந்ததுக்கப்புறம் வராரு இல்லையா? கொஞ்சம் பேர் இன்னும் கூட வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையானவர் வந்துட்டாங்க. சும்மா கொஞ்சம் பேர் இன்னும் கூட வராமல் இருக்கிறாங்கன்னு அப்போ சொன்னார். இப்போ வந்துட்டு இருப்பாங்க இல்லையா?
பெரும்பான்மையானவங்க வந்துட்டாங்க. இனி போக போக நிறைய பேர் துக்கம் அடைவாங்க. பகவானையே நினைவு செய்வாங்க. இப்போ கொஞ்சம் பேர் இன்னும் வரலன்ட்டு அப்போ பாபா சொன்னவங்க தான் வந்து தன்னை கடவுள்னு சொல்லிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு தடவை வர்றதுனால சக்தி இருக்கும்ல, கடவுளுக்கு போய்ட்டு நான் தான் கடவுள்னு வரும் போல இருக்கு. அதனால தான் அந்த ஆத்மாவுக்கு ஒரே பிரிவு, கடவுளை நின்னுட்டு. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, இன்னும் போக போக நிறைய பேர் துக்கம் அடைய ஆரம்பிப்பாங்க. 69க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் துக்கம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் துக்கம் தான். பணக்காரனும் துக்கத்தில் தான் இருக்கிறான், ஏழையும் துக்கத்தில் தான் இருக்கிறான் இல்லையா? பகவானை நினைவு செய்வாங்க. துக்கம் அடி உழுந்தாலே எங்கே போவாங்க? நேராக கடவுளை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அந்த கடவுளே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்க கஷ்டம் வந்தால் கடவுளே என்னை காப்பாற்றுன்னு துடிக்கிறாங்க. ஆனால் அந்த கடவுள் தினம் தினம் வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாருன்னா அந்த மாதிரி படிப்பை எவ்வளோ நல்ல முறையில் படிக்கணும். மிஸ் பண்ணலாமா? தந்தை, டீச்சர், சத்குரு 3 ஒருத்தரே கிடைச்சிருக்காரு. ஒருத்தரே 3 இருக்கார். இப்போ நீங்கள் வேறு யாருக்கு போகணும்? டீச்சர் ஒருத்தர், அப்பா ஒருத்தர், குரு ஒருத்தர்னா கூட 3 இடத்துக்கு ஓடணும். உங்களுக்கு ஓட வேண்டிய வேலையே கிடையாது. எல்லாம் வந்துட்டு அது இல்லாமல் சகல உறவும் வேறு, எல்லா உறவும் இல்லையா? கணவன், சகோதரன், ஃப்ரெண்டு, நீங்கள் எங்கேயுமே போத்தால இனிமேல்ட்டு. மற்றபடி இல்லற விவகாரங்களில் நீங்கள் தாராளமாக இருங்க. ஆனால் சரீரமற்ற நிராகார பரமாத்மாவாகிய என் வழிப்படி மட்டும் நடங்க. இல்லறத்தில் இருந்தாலும் என் வழிப்படி அந்த இல்லறத்தை நடத்துங்க. அவ்வளோதான் பாபா சொல்கிறார். அப்போ தான் நீங்கள் சிறந்தவர்களாக ஆக முடியும். இல்லறத்தை விட்டுட்டு வர சொல்ல, அந்த இல்லறத்தை நான் சொல்கிற வழிப்படி நடத்துங்க. எந்த குரு வழிப்படியும் நடக்காதீங்க. அவங்க எல்லாரும் பொய் 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 தான். அந்த பக்கமே வேண்டாம், அந்த சைடை கேட்காதீங்க. நான் சொல்கிறபடி நடங்க. பரமபிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு புதுசாக வரவங்களுக்கு கேட்குறீங்க. காட் ஃபாதர், இறை தந்தைன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக தந்தைக்கிட்ட இருந்து நமக்கு புது உலகத்தின் ஆஸ்தி கிடைக்க வேண்டி இருக்குது தானே. ஏன்னா தந்தையினாலே படைப்பவர் தானே. இது யாருடைய புத்தியிலுமே வரமாட்டேங்குது. சூப்பராக சொல்கிறல. அப்பாவுடைய சொத்து குழந்தைக்கு கிடைக்கும். இறை தந்தைன்றீங்க. இப்போ தந்தைனா, இப்போ உடலுடைய தந்தைனா அவருடைய படைப்பு என்ன? 2 குழந்தை. அப்போ இறை தந்தையுடைய குழந்தைங்களுக்கு இல்லையா, இறை தந்தையுடைய குழந்தைங்களுக்கு புது உலகத்துடைய ஆஸ்தி கிடைக்குமே கண்டிப்பாக. ஆனால் யாருக்கும் அது தெரியல. அவர் படைப்பு கர்த்தான்னு தெரியல. அப்பானா படைப்பு கர்த்தா, படைப்பு கர்த்தானா அப்பான்னு தெரியல, புத்தியில் வரல. சொர்க்கத்தின் படைப்பை படைக்கிறவர் அவர். ஆனால் நிராகாரமானவர். அவ்வளோ அழகான உடலை தான் உலகத்தையே படைக்கிறார். ஆனால் அவரை பார்க்க முடியல, உடலற்றவர். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஆத்மாவும் நிராகாரமானது. இது மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆத்மாவை கூட பார்க்க முடியாதுன்னு மனிதர்களுக்கு தெரியவே இல்லை. கடவுளைத்தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடப்பாவி, உங்களையே பார்க்க முடியாது. முதல்ல உங்கள் உடம்பு, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் தெரியுது கண்ணுக்குன்றார். அது அவங்களுக்கு தெரியல. ஆத்மாவுடைய ரூபம் என்ன, பரமாத்மாவுடைய ரூபம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ பாபா சொல்கிறார், ஆத்மாவும் அழியாது, பரமாத்மாவும் அழியாது, அவினாஷி. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் அழியாத பாகம் பொருந்திருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு நுட்பமான ஒளி. ஆனால் 5000 வருஷத்துடைய நடிப்பும் துல்லியமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது தேயவே தேயாது, கொஞ்சம் கூட மாறாது. எவ்வளோ அதிசயம்! கேட்கும் பொழுது மனிதர்கள் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய இந்த ஸ்டாலு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்டின் பொண்ணுங்களாக வந்தாங்க.
வந்தோடனே நாங்களும் கிறிஸ்டின் இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஏங்க இது கர்த்தர் இது தாங்க. ஓ அப்படியா அப்படின்னு வந்து நின்னாங்க. இப்போ பாருங்க, 5000 வருஷத்துல நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்கும். உதாரணத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் வந்திருக்கும்ல. ஆமாம். அப்போ இதே கேள்வியை தான் நீங்கள் கேட்டீங்க. இது இன்ட்ரெஸ்டாக இருக்குதே, சொல்லுங்கன்றாங்க. அதான் அப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. திரும்ப திரும்ப நடக்கும். எல்லா ஞானமும் ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஆச்சரியப்படுற வகையில் நம்ம சொல்கிறோமான்னு செக் பண்ணிக்கணும். போர் அடிக்கிற மாதிரியும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்போ புத்தி வியப்பில் ஆழ்ந்துடுது. இந்த புது விஷயத்தை கேட்கும் பொழுது கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அதில் ரெக்கார்டாக இருக்குது. அதோடைய நடிப்பு அதில் தான் இருக்குது இல்லையா? யார் முந்தைய கல்பத்தில் ஆஸ்தி எடுத்தாங்களோ அப்பா கிட்ட இருந்து, அவங்க தான் மறுபடியும் அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. போன கல்பத்தில் ஆஸ்தி எடுத்தவங்க தான் இப்பயும் எடுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். இப்போ குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் பக்குவமான நிச்சயம் இருக்குது, கூடவே அப்பா மேலே அன்பும் இருக்குது இல்லையா? பயங்கரமான நிச்சய புத்தியும் இருக்குது, அன்பும் இருக்குது. நிச்சய புத்தி இருந்தால் தான் அன்பு இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிடும் பொழுதும் தண்ணி குடிக்கும் பொழுதும் என்ன நினைவு செய்யுங்கன்னு பாபா கட்டளை ஏடுறார். நிச்சய புத்தி உள்ள குழந்தைன்னா என்ன ஆகும்? பாபா தண்ணி குடிக்கும்போது நினைக்க சொன்னார், நினைங்க. ஒரு அடியிலும் இல்லையா அது பண்ணுவாங்க. நினைவுனால தான் உங்கள் பாவங்கள் அழியும். அது மட்டும் இல்லை, உயர்ந்த பதவி வேற கிடைக்கும். ஆனால் ஒரு சிலர் இங்கேத்தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாபாவுக்கு எதிரியே, இருந்தாலும் புத்தி வெளியில் அலைஞ்சிட்டு இருக்குது. எப்படி பக்தி மார்க்கத்தில் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. ஏன்னா பாபா முன்னாடி உட்கார்ந்தாலும் இருக்கிறது மாயையுடைய ராஜ்யம் வச்சு, அவனுடைய ஈர்ப்பு இருக்குது இல்லையா? ராவனுடைய ஈர்ப்பு இருக்குது. புத்தி வெளியில் போச்சுன்னா தாரணை ஆகாது குழந்தை. அதுக்கு தான் பாபா சொல்ற, தூய்மையாக இருந்தால் தான் இது தாரணை ஆகும்னா என்ன அர்த்தம்? தூய்மைனா அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டீங்க ஆத்மாவை. அதுக்கு தான் யோகா பண்ணிட்டு வாணி எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அது தூய்மையாக இருக்கும்போது தான் இது போய் உள்ளே போய் உட்காரும். கொஞ்சம் ஒரு செகண்ட் உங்கள் வீட்டை பற்றி நினச்சிங்கன்னா இங்கே என்ன படிச்சோன்றதே வராது. அதுலேயும் இது என்ன மாதிரி இது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, பாபாவுடைய கட்டளைப்படி யார் தெரியுமா நடக்கிறாங்களாம்? யாரோ கோடியில் ஒருத்தர் தான் அதிசயமாக நடக்கிறாங்களாம். ஃபுல்லாக அவர் சொல்கிற மாதிரி. ஏன்னா தலை மேலே பாவங்களுடைய சுமை இருக்குது. அந்த சுமையே நினைக்க விடாது, அது ஒன்று. இன்னொன்று, அந்த பாவங்களின் சுமை மலை மாதிரி தலை மேலே இருக்குது, ஆனால் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, இரவு கண் விழித்து என்னை நினைவு செய்யுங்க, நிறைய உதவி கிடைக்கும் இல்லை? இரவு கண் விழித்து நினைவு செய்யுங்க, உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும். பிரம்ம பாபா பார்த்தீங்கன்னா அவர் தூங்கி யாருமே பார்த்தது கிடையாதான். இப்போ பாருங்க, ஏன்னா அப்போ ஒரு 1000 சகோதர சகோதரிகளை வச்சு நடத்துறதுன்னா சாதாரண விஷயமா? எவ்வளோ உதவி கிடைக்கணும். கண்ணை மூடுனா வீண் எண்ணம் வந்துருச்சுன்னா பயம் வர ஆரம்பிச்சிடும். நாடா இவ்வளோ கேஸ் நடக்குது, இப்படி நடக்குதெல்லாம். கண்ணே அசராதிங்க, முழுக்க முழுக்க அன்பிலே முழுங்க. அப்போ தான் உதவி கிடைக்கும், அப்போ தான் பண்ணவும் முடியும். இப்போ பாபா சொல்கிறாரு, போகும்போதும் வரும்பொழுதும் கூட நினைவின் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. போய் உட்காந்து பாபா லைட்டை போட்டால் தான் யோகா வருதா? இல்லை. அங்கே எப்பயுமே வீட்டில் இருக்கும்போதும் கிளம்பும்போதும் நடக்கும்போதும் பார்க்கும்போது நினைவு பயிற்சி இருக்குதா செக் பண்ணுங்கள், மார்க் போடுங்க, டைம் போடுங்க. உணவு சமைக்கும் போதும் நினைவில் இருங்க. மிகுந்த உழைப்பு இருக்குது, ஆனால் அடிக்கடி மறந்துடுறாங்க. டக்குன்னு மறக்க வச்சதுல காலைல ஏஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வினாடி கூட நான் பாபா மறக்கவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்போ கடின உழைப்பு இருக்குது இல்லையா? அதில் தான் இருக்குது. குழந்தைங்க நல்ல முறையில் நினைவு செய்யணும், மிகவும் நல்ல முறையில் நினைவு செய்யணும் இல்லையா? நேற்று சொன்னார் பிரியதர்ஷன், காதலனா நினைவு செய்யுங்க. காதலனுடைய நினைவு எப்படி மறக்காது? அப்படி நினைவு செய்யுங்க. 24 மணி நேரத்தில்
16 மணி நேரம் சுதந்திரமா இருக்கிறீங்க. மீதி எவ்வளோ இருக்குது? அந்த 8 மணி நேரம் கண்டிப்பா நீங்க யோகத்துல இருக்கணும். 16 மணி நேரம் நான் உங்களை விட்டுட்டேன். 16 மணி நேரத்துல நீங்க தூங்குங்க, எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க. 8 மணி நேரம் அவசியம் யோகத்துல இருக்கணும். நீங்க கர்மயோகி. எல்லாம் செய்தபடியே என்னுடைய நினைவில் இருங்கன்னு பாபா சொல்றார் இல்லையா? காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போதே நினைவில் இருக்கக்கூடிய யோகம் உங்களுடைய யோகம். அதனால 8 மணி நேரம் கிடைக்கல சொல்ல முடியாது. ஆஃபீஸில் செய்கிற வேலை தான் 8 மணி நேரம், தூங்குறது 8 மணி நேரம், வீட்டில் செய்கிறதுக்கு வேலை 8 மணி நேரம் சரியாக போச்சு பாபான்னு கணக்காட்டக்கூடாது. அந்த நேரம் யோகத்தில் இருந்து பண்ணுங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லாமே செய்தபடியே என்னுடைய நினைவில் இருங்க. நரன்லேருந்து அது நல்லா வேகமாக போகிற குழந்தைங்களுக்கு தான் பாபா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவார். கொஞ்சம் விட்டிங்கன்னா ஊந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னாலே ஒரு சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின் நடந்து போகிறதுக்கு ஆற்று திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக போனால் அந்த தண்டவாளத்து மேலே நடக்கணும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஆறு பார்த்தாலே பயமாக இருக்கும், ஊந்துடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலைமை இருக்கும் மகாரதிகள். கீழே இப்படி குனிஞ்சாலே அவுட்டு. பாபா 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 நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவுட்டு இல்லையா? அப்படி நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. நரன்ல இருந்து நாராயணன் ஆகுறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே பலத்த சம்பாத்தியம் செய்ய முடியும் இல்லையா? பாபா சொல்லிக்கல, சென்டர்ல இருக்கிறவங்கள விட மாதாஜிங்க பயங்கரமா உருகி உருகி நினைச்சு பொக்கிஷத்தை அள்ளிட்டு போறாங்கன்றாரு. பண்ண முடியும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெரிய பெரிய மனிதர்கள் கூட வருவாங்க எப்ப கடைசியில், ஆனால் மிகுந்த தாமதமாகிடும். அப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியாது. உங்களையும் கூட நிறைய பேர் நாங்கள் இந்த லக்ஷ்மியை அல்லது இந்த ஸ்ரீ நாராயணனைத்தான் கல்யாணம் பண்ணிப்போம், வரன் முடிப்போம்னு சொல்றீங்க. ஆனால் அடிக்கடி உங்கள் நடத்தை என்ன சொல்லுது? மறந்துடுறீங்கன்னு சொல்லுதே. உங்கள் நடத்தை அப்படி தெரியலையே, அப்போ மறந்துடுறீங்க. சொன்னதையும் மறந்துடுறீங்க. நாராயணனை கல்யாணம் பண்ணோன்னா சாதாரண விஷயமா? லக்ஷ்மி கல்யாணம் பண்ணால் சாதாரண விஷயமா? ஆனால் மறந்துடுறீங்க, அடிக்கடி மறந்துடுறீங்க. அதை வச்சே யோகா பண்ணலாம். இன்னைக்கு ஃபுல்லாக நான் நாராயண கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாராயண கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாராயண கல்யாணம். அப்போ எப்படி இருக்கணும்? மீரா கிருஷ்ணரை உருகி உருகி நினைவு செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ பாபா சொல்றாரு, சிவபாபா இந்த பிரம்ம பாபாவுக்குள்ள வராருன்ற விஷயம் எங்க புத்தியில பதிய மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ சக்தி இருக்குது, கவர்ச்சி இருக்குது, ஆனா குழந்தைங்க தந்தையை புரிஞ்சிக்கல. ஏன்னா சாஸ்திரங்கள்ல கடவுள் கூட வருவாருன்ற விஷயமே இல்லையே. அதனால நிச்சய புத்தி இல்லாமலே குழந்தைங்க ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல இருக்கிறாங்களாம், ஏதோ ஒரு சக்தி இருக்கு இவர்கிட்ட அப்படின்னு இருக்கிறாங்களே தவிர உள்ள கடவுள் வந்து பேசிட்டு இருக்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியலையா. அதான் பாபா சொல்றாங்க, எங்களுக்கு கடவுள் வந்து பேசுற மாதிரிலாம் எங்க புத்தியில பதியலன்னு நிறைய பேர் சொல்றாங்களாம். ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குது அவங்ககிட்ட. பிரம்மகுமாரிகள் ஏதோ ஏதோ ரொம்ப நல்ல இயக்கம் நடத்துறது கடவுள்னு மட்டும் பதிய மாட்டேங்குது. இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா சாஸ்திரத்துல ஏற்கனவே போட்டு இருந்தா வந்திருக்கும், ஆனா போட்டு இருந்தா இன்னும் பிரச்சனையா இருக்கும். ஆளாளுக்கு நான் தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, இப்பவே சொல்றாங்க. ஸோ அதனால அதுவும் இல்லை. எல்லாத்தையும் விட உயர்ந்த சாஸ்திரம் இந்த கீதை. அதுல கூட மனுஷனுடைய பேரை தான் போட்டாங்க. அப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய பேரு மற்ற சாஸ்திரங்கள், மற்றதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், அதுல எப்படி வர முடியும்? உயர்ந்ததிலும் உயர்ந்த சாஸ்திரமே இந்த கீதை தான், அதுலேயே மனுஷன் பேரை தான் போட்டாங்கன்னா மற்றதுல எப்படி நீங்க கடவுளை எதிர்பார்க்க முடியும்? பைபிள்லையும் இயேசு வருவார்னு தான் போட்டிருக்கு, இதுலேயும் கிருஷ்ணர் வருவார்னு தான் போட்டிருக்கு. அப்போ கடவுள் வருவார்னு எங்கே தான் போட்டிருப்பாங்க? அப்போ எதுலையுமே போடல. சூப்பரான பாயிண்ட் இல்லை இது சேவைக்கு.
இப்போ பாபா சொல்ற, அதுக்கு தான் பாபா சொல்ற, நீங்க கீதையை வச்சே சொல்லுங்க, மற்றதுக்கே போவே தேவையில்லைன்ற. உயர்ந்தது இது, அதுலேயே தப்பு தாங்க இருக்குது, அதை தாங்க கடவுளே சொல்றாரு, அதை தாங்க நாங்கள் இப்போ மாற்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவு தப்பு பண்ணிட்டாங்கன்னு பாபா சொல்றாரு. நான் தான் இந்த ருத்ர வேள்வியை ஒவ்வொரு கல்பத்திலையும் ஏத்துறேன் இல்லையா? இந்த ருத்ர யஜ்யத்தை படைக்கிறார். கிருஷ்ணரை ஷாம் சுந்தர்னு சொல்றாங்க. ராதை கிருஷ்ணர் தான் பிறகு லக்ஷ்மி நாராயணனா ஆகுறாங்க. அவங்க தான் முழுசா 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. அதனால 84 லட்சம்னு நீங்க சொன்னாலும் கூட முதல்ல சொர்க்கத்துல வர்றவங்க இந்த லக்ஷ்மி நாராயணன் தான். தேவி தேவதா தர்மத்தினரான நீங்க 84 பிறவி எடுத்திருக்கிறீங்கன்னு தந்தை புரிய வைக்கிறாரு. நீங்க தான் முதல் நம்பரா இருந்தீங்க. அப்ப நீங்க இப்படி புரிய வைங்க. லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணர் ராதை தான் முதலாக ஜென்மம் எடுக்கிறவங்க இந்த உலகத்துலன்னு புரிய வைங்க. 84 ஜென்மம் எடுக்கிறாங்க, ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டேன் 84 லட்சம்ன்றீங்களா? சரி, அப்படி கூட சொல்லிக்கோங்கப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க தான் வராங்க, லக்ஷ்மி நாராயணன் தான் வராங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த தேவதை தர்மத்தை சார்ந்த நீங்க மட்டும்தான் முழுசா 84 பிறவி எடுக்கிறீங்க. நீங்க தான் முதல் நம்பராகவும் இருந்தீங்க. உங்களுடைய ராஜாங்கம் தான் இப்ப உருவாகிட்டு இருக்குது. லக்ஷ்மி நாராயணர் உங்களுடைய தாய் தந்தையா இருந்தாங்க. இப்ப உங்களுடைய ராஜதானி உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்க இப்ப சம்பூர்ணமாகவில்லை. அதாவது இங்க லக்ஷ்மி நாராயணர் தாய் தந்தைனா எல்லோருக்கும் அவங்க தாய் தந்தை கிடையாது, தேவதைகளுடைய குழந்தையா இருந்தீங்கன்ற அர்த்தத்துல சொல்றாரு. மற்றபடி அவங்களுக்கு 2 குழந்தை தான் இருப்பாங்க. இப்போ உங்களுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, அங்க கடவுளுடைய குழந்தை கிடையாது, நீங்க தேவதையுடைய குழந்தை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ நீங்க ஒன்றும் சம்பூர்ணம் ஆகலை, ஆனா கண்டிப்பா ஆகணும், ஆகே தீரணும், வேற வழி இல்லை. எவ்வளவு நேரத்துக்குள்ள ஆகணும் சொல்ல மாட்டேன், டக்குன்னு ஊதிடும். அந்த நேரம் ஆனீங்களா ஆகலையா அவ்வளோதான். அந்த நேரம் ஐயோ கொஞ்ச நேரம் இது எக்ஸாம் எழுதும்போது சொல்லுவாங்களே, சார் 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 ஒரு நிமிஷம் சார், இன்னும் கொஞ்சம் இங்கே அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஊதுனா முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன முயற்சி பண்ணுங்க, அப்போ ஓடினது எந்த அளவுக்கு ஓடினீங்கன்னா அவ்வளோதான். வேகமாக ஓடினவங்க அன்னைக்கு தான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்பாங்க, பார்த்தா கடகடன்னா அதுக்குள்ளே நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பர் அது இல்லையா? கண்டிப்பாக சம்பூர்ணமாகணும். இதில் என்னன்னா, சம்பூர்ணம் ஆகலைன்றது வந்து மற்றவங்களுக்கு போடணும், அவங்க குறைகளை பார்க்கக்கூடாதுன்ற. இன்னும் தான் சம்பூர்ணம் ஆகலை இல்லைன்ட்டு, ஆனால் நமக்கு சொல்றக்கூடாது, நம்ம குறைக்கு அதான் சம்பூர்ணம் ஆகலை இல்லை அப்படி சொல்றக்கூடாது. அதனால தான் சூக்ஷ்ம வதனத்துல சாட்சாத்காரம் ஆகுது. அதனால காட்சி சம்பூர்ணமானவர்கள் எங்கன்றது மேல வந்து பாபா காட்டுறது. தன்னை சம்பூர்ண ஃபரிஸ்தான்னு புரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? இப்போ பிரம்மா பாபா ஸ்தூலத்தில் இருந்ததுக்கும் மேலே இருந்த பிரம்மா பாபாவுக்கும் நல்ல வித்தியாசம் இருந்துச்சான். அது சம்பூர்ணமாக இருக்கும்போது அட்டு கண்ணெல்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அந்த பரிசுத்த தன்மை அதான் பாபா சொல்றாரு. ஸோ அங்கே காட்சி சம்பூர்ணமானதோடைய காட்சியை காட்டுறாரு. உங்களை நீங்கள் சம்பூர்ண ஃபரிஸ்தான்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஃபரிஸ்தா ஆன பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகுறாங்க. ஆனால் பாபா மீட்டில் கொடுத்த ப்ராக்டிஸே இதுதான். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் பண்ணுற ப்ராக்டிஸும் அதுதான். என்ன கொடுத்தாரு கடைசியாக பாபா வந்தப்போ? எல்லாரும் ஃபரிஸ்தாவாக பார்த்தார். அதுக்கு முன்னாடி எதுவாக தெரில, எல்லோரையும் பார்த்தாரு. மார்ச் மீட்டில் எல்லாம் ஃபரிஸ்தாவாக தெரியுறீங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, பாருங்க உங்களை பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படி தெரியுமா ஃபரிஸ்தா நீங்கள்? என் முகத்தை பார்த்தோன்னே நீங்கள் மாறிட்டீங்கன்றார். அப்போ அவரால் மாற்ற முடியும்னா அப்போ நம்மளாலே முடியும் தானே? இப்போ நான் ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன், என்னுடைய சம்பூர்ணத்தன்மையை பார்த்து எல்லாரும் சம்பூர்ணமாயிட்டாங்க அப்படின்றதான் ப்ராக்டிஸ். ஸோ எல்லோரையும் நான் சம்பூர்ணமாகவே பார்க்கணும் அப்படிங்கிறது.
அதான் உங்களை சம்பூர்ண ஃபரிஸ்தான் புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு நடையிலும் அது திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணுங்கன்றாரு அடிக்கடி. ஏன்னா ஃபரிஸ்தா ஆகி தான் லக்ஷ்மி நாராயணன் ஆவீங்க இல்லை, லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கு முந்தைய ஸ்டேஜ் அது. அவங்களுடையதும் சாட்சாத்காரம் ஆகுது, சம்பூர்ண ஃபரிஸ்தாவுடைய ஸ்டேஜும் சாட்சாத்காரம் ஆகுது, லக்ஷ்மி நாராயணன் ஸ்டேஜும் காட்சியாக கிடைக்குது. தத்துவம் நீங்களும் அதே போல நீங்களும் ஆகிட்டு இருக்கிறீங்க. தத்துவம்னா என்ன அர்த்தம்? நானே அது, நான் தான் அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்படி ஆகிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ நல்ல முறையில் பாபா புரிய வைக்கிறார். தற்காலத்தில் பாருங்க, ஸ்கூலில் கூட கீதையை சொல்லி கொடுக்குறாங்க. கீதா ஞானம் கம்பல்சரி ஆக்கணும்னு கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ யார் படித்து புத்திசாலி ஆகிடுறாங்களோ அவங்க தான் பிறகு மற்றவர்களுக்கும் கற்பிப்பாங்க. ஆக பண்டிதராகி விடுகிறார்கள். கேட்பவர்கள் ஏராளமாக பின்பற்றுபவர்களாக ஆகிடுறாங்க. இனிமையான குரல் இருக்கும், நல்ல முறையில் ஸ்லோகன் எல்லாம் மனப்பாடம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதனால் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. தமோ பிரதானமாக தான் ஆகியிருக்கிறாங்க. சொன்னவங்களும் தமோ பிரதானமாக தான் ஆனாங்க, கேட்டவங்களும் தமோ பிரதானமாக தான் ஆனாங்க. எதை? அந்த கீதை, பக்தி மார்க்கத்தின் கீதையை நல்லா படிச்சுட்டு உபன்யாசம் பண்ணுறாங்க. அழகான குரல் வாடலில் அழகாக அதை கேட்கும்போதே பகவான் சொல்கிறார் அப்படின்ட்டு அப்படியே அது சமஸ்கிருதத்தில் வரும். கேட்கவே அப்படியே மெய் மறந்து இருக்கும். மனப்பாடம் செஞ்சு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அர்த்தம் தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் கரெக்டாக தெரியாது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு குரல் இனிமையாக இருக்கிறத வச்சு அப்படி மாயாஜாலம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் ஏன்னா நிறைய யோகாலாம் பார்த்திங்கன்னா அவங்க விதவிதமாக மியூசிக் போடுறாங்க, அதில் அப்படியே மெய் மறந்து எல்லாருக்கும் அப்படியே கண்ணில் தண்ணியாக வருது. ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதனால் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. பாபா தான் எல்லாரையுமே சதோ பிரதானமாக்குறார். அவர் வராத வரைக்கும் நீங்கள் எந்த சாஸ்திரம் படித்தாலும் கீழே தான் வருவீங்க. ஆனால் பாபா சதோ பிரதானமாக ஆக்குறாரு. இருந்தாலும் அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக தான் சதோ பிரதானமாக ஆகுறாங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களுமே சக்திவானா ஆக முடியாது. தந்தைக்கு சர்வ சக்திவான்னு சொல்றாங்க, லக்ஷ்மி நாராயணனுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. சக்தியின் விஷயம் இப்பதான் ஆகுது. இப்ப நீங்க ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப உங்களுக்கு வரம் கிடைச்சிட்டு இருக்குது. சூப்பர். பார்த்தீங்களா? இன்னைக்கு ப்ராக்டிஸில் இதுவும் இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வாரம் கொடுக்கணும். நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும், எதிர்கொள்ளணும், ஏதோ ஒரு வாரத்தை கொடுத்தணும். எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க அதுவும் கணக்கு பண்ணணும். அவங்க பார்த்தாலும் சரி, மனசில் வந்தாலும் சரி, அல்லது நீங்களே நினச்சி கூட கொடுக்கலாம். இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ நமக்கு பாபா கிட்டேருந்து வரம் கிடைச்சிட்டு இருக்குது. என்ன வரம்? அமரபவ, மரணமற்ற பெருவாழ்வு வாழுங்க, நீடோழி வாழுங்க, மரணத்தை வென்றவர் ஆகுங்க அப்படின்னு பாபா வரம் கொடுக்குறார். இப்போ சர்வசக்திவான் யாரு? சிவன் தான், லக்ஷ்மி நாராயணன் கூட கிடையாது. அவரை நினைவு செஞ்சு செஞ்சு மாஸ்டர் சர்வசக்திவானா நீங்கள் ஆகுறீங்க. இருந்தாலும் எல்லாருமே ஆகிட முடியாதுன்றார். எவ்வளோ பெரிய விஷயம். என்ன மாதிரி போட்டி. எல்லாருக்கும் இந்த ஞானம் புரியாது, புரிஞ்சாலும் எல்லாருக்கும் தாரணை ஆகாது, எல்லோரும் யோகத்தில் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் சேவை செய்ய மாட்டாங்க. இந்த நாளையுமே செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன மாதிரி போட்டி நடந்துன்னு இருக்குது இல்லையா? லக்ஷ்மி நாராயணனுக்கு கூட இந்த இல்லை எந்த மகிமையும் கிடையாது. எல்லா மகிமையும் கடவுளுக்கு இருக்கிற மகிமையெல்லாம் உங்களுக்கு தான். சிவன் பார்வதி, லக்ஷ்மி நாராயணனுக்கு கிடையாது. இப்போதான் உங்களோட சக்தி தெரியுது. மாயாவுடைய புயல் வருது, நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. அங்கே புயலே வராது, அதனால சக்தி தெரியாது. இப்போதான் உங்களுக்கு வரம் கிடைக்குது. மரணத்தை வென்றவன், மாயாவை வென்றவன் ஆகுங்க. சத்தியுகத்தில் உங்களை காலன் சாப்பிட மாட்டான். அங்கே மரணன்ற வார்த்தையே இருக்காது. இன்னார் செத்துட்டாருன்னே சொல்ல மாட்டாங்க. அங்கே என்ன சொல்லுவீங்கன்னா, பழைய வயோதிக சரீரத்தை விட்டுட்டு புதுசை எடுக்கிறோம்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அங்கே
அதில் அழுறதுக்கு என்ன இருக்குது? புது உடம்பு கிடச்சிச்சேன்னு அழுவுறீங்களா? புது ட்ரெஸ்ஸு கிடச்சிதேன்னு அழுவுறீங்களா? இல்லையா? இங்கேயும் சொல்கிறாங்க, தாத்தா செத்துட்டார், இப்போ எங்கே பிறந்திருப்பாரு யோசிக்கிறாங்க தானே எல்லாரும். ஆனால் அது சாகும்போது ஏன் தெரிய மாட்டேங்குது அந்த அழுவுறீங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, மகாகாலனுடைய கோயில் கூட இருக்குது, அதில் சிவலிங்கத்தை மட்டும் வச்சு கொடிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கற்கள் இருக்கின்றன. அதில் தங்கம் இடப்பட்டு இருக்கும். பிறகு அதை தேய்த்து அமைக்கிறார்கள். நேபாளில் நதியின் மணலில் தங்கம் வழிந்து வந்து கொண்டிருந்தது. சத்யுகத்தில் உங்களுக்கு நிறைய தங்கம் கிடைத்து விடுகிறது. இப்பொழுது தங்கமே இல்லை, முற்றிலுமே இல்லாமல் போய்விட்டுள்ளது. ஏன்னா சுரங்கங்கள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சொர்க்கத்தில் தங்க மாளிகைகள் அமைகின்றன. மீண்டும் நாம் நம்மளுடைய சொர்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, மகாகாலன் கோயில் யாருடையது? சிவபாபாவுடைய கோயில். மகாகாலன் நிறையா இருக்குது. அங்கே சிவலிங்கம், கொடி, அது மட்டும்தான் இருக்குமா, வேறு எதுவுமே இருக்காதான். ஸோ லிங்கம் ஷேப்பில் நிறைய கல் இருக்குமா, அதில் தங்க முலாம் அந்த மாதிரி பூசி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதை தேய்ச்சி அப்படி அதாவது நிறைய கல் இருக்குமா, அதை தேய்ச்சி லிங்கம் மாதிரி ஆக்குறாங்களாம். நேபாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்கரையில் ஆற்று மணலில் தங்கம் வழிந்து வந்து தான் இது ஒரு டைம் நடந்துருக்குதான். இப்படி அதை போய் எடுத்துக்கிட்டு வந்து தண்ணியில் இது பண்ணிட்டு உள்ளோண்டு இருக்கும், போய் விற்று அதுதான் வருமானம். சரி. அப்போ பாபா சொல்றாரு, நதியின் மணல்ல தங்கம் வழிஞ்சிட்டு வந்துச்சான். இப்போ கூட நிறைய அதிசயம் நடக்குது இல்லையா? கோயிலில் முருகன் கண்ணிலேருந்து தண்ணி வருது, அம்மன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அது மாதிரி அங்கே அப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சான். ஆனால் இது ஒரு பெரிய அற்புதம் கிடையாது. சத்தியுகத்தில் எல்லாமே நிரம்பி இருக்குது பாருங்க. இங்கே எல்லாம் காலியாக இருக்கிற சுரங்கம் அங்கே நிரம்பிடுது பாருங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? நிறைய தங்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ பாருங்க, தங்கமே இல்லை, எங்கேருந்து வருது? அதுதான் ஆச்சரியம் இல்லையா? எல்லா சுரங்கமும் காலி ஆயிடுச்சு. ஆனால் அங்கே தங்க மாளிகைகள் கட்டுறாங்களே, எப்படி வருது? அந்த சொர்க்கத்தை நாம் இப்போ ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எப்படி வருதுன்றாலும் அது பாபாவுடைய வேலை. நாம் பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டா போதும் இல்லையா? பாபா நாங்கள் உங்களுடையவரை ஆகிட்டோன்னு நிறைய குழந்தைங்க எழுதுறாங்க. ஒருபோதும் பாபாவை நேரில் அவங்க பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவ்வளோ நிச்சய புத்தி. பாபா நான் உன் குழந்தை ஆகிட்டேன்னு எழுதுறாங்களாம். பாபாவை பார்க்கவே இல்லையா, மதுபனுக்கு போய் பார்க்கவே இல்லையா, ஆனால் அவ்வளோ நிச்சய புத்தி. ஒருபோதும் பார்த்தது கூட இல்லை. இப்போ நீங்கள் அமரலோகத்துக்காக அமர கதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிச்சய புத்தியின் மூலமாக தான் வெற்றி கிடைக்கிது. நிச்சய புத்தி கூட பக்குவமாக இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த லெட்டர் எதில் வந்துச்சு? நிச்சய புத்தியில். ஏன்னா அமரலோகத்துக்கு போகணும், அதுக்காக அமர கதை கேட்குறாரு. ஆனால் இந்த கதை கேட்டாலே ஆயிடலாமா? இது கேட்டாலே நாராயணன் ஆயிடலாமா? கேட்டாலே ஆக மாட்டீங்க. கேட்குறதுல நிச்சய புத்தி இருந்தால் ஆவீங்க. ஏன்னா நிச்சயத்தில் தான் வெற்றி இருக்குது இல்லையா? நிச்சய புத்தி வைஜெயந்தின்னு வரும் இல்லையா? அந்த நிச்சயமும் பக்குவமாக இருக்கணும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வானிலை பாபா சொல்கிறாரு, ஒட்டுமொத்த உலகமும் உங்களை எதிர்க்கட்டும், உங்களுக்கு அநீதி இழைக்கப்படட்டும், ஆனால் உங்களுடைய குணங்கள் பரிபக்குவமாக அப்படி ஒரு பணிவுத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் யார் தெரியுமா, அது வந்துடவே கூடாது. அப்படியே அமைதியாக அது அந்த தெய்வீக குணம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமும் அப்படி இருக்கணும். ஒரு நாள் பாபா எப்படி, அப்புறம் பாபா அடிச்சிட்டு ஐயோ மாயா அடிச்சிச்சு போ, எனக்கு பாபா வேண்டாம் வேண்டான்ட்டு விட்டு போயிடக்கூடாது. பக்குவமாக இருக்கணும். அது மாதிரியும் இருக்கிறாங்க மாதாஜிங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: நிச்சய புத்தி உடையவராக ஆகி ஒரு தந்தை கிட்ட மட்டும் முழுமையான அன்பு வைக்கணும். பாபாவுடைய கட்டளைப்படி நடந்து மாயை மீது வெற்றி அடையணும். பாபா சொல்றதை தவிர வேற யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது. எந்த குருஜி எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அவர் சொல்ற வழிபடி நடந்தாதான் மாயை வெற்றி அடைவீங்க. அவர் கொடுக்குற ஆஸ்திக்கு அதிகாரி ஆவீங்க இல்லையா? அன்பு அன்பு ஃபுல்லா அவர்கிட்ட தான் இருக்கணும். பற்று சூக்ஷ்மமா ஒருத்தர் மேல இருந்தா கூட முயற்சியில அலட்சியம் ஆயிடுவீங்கன்றார். சரீர நிர்வாகத்துக்காக காரியங்கள் செஞ்சுக்கிட்டு கர்மயோகி ஆகணும். சரீர நிர்வாகத்துக்கு காரியம் செய்தால் கூட யோகத்துல மூழ்கி பண்ணணும். நினைவுடைய சார்ட் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் அவசியம் வைக்கணும். குறைஞ்சது 8 மணி நேரம் நினைவு செய்யுங்க அப்படிங்கிறார். வரதானம் ஸ்மிருதி, அதாவது நினைவின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய சிரேஷ்ட ஸ்திதியை அமைத்து கொள்ளக்கூடிய அவிநாசி திலகம் அணிந்தவராகுங்கள். நினைவின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய உயர்ந்த ஸ்திதியை அமைத்து கொள்ளக்கூடிய அவிநாசி திலகம் அணிந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: பக்தி மார்க்கத்துல திலகத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. இந்து பொண்ணுனாலே பொட்டு வைக்கணும்ப்பா, தமிழ்நாட்டு பொண்ணுனாலே வைக்கணும்ப்பா அப்படின்றாங்க இல்லையா? ராஜ்யம் கொடுக்கும் பொழுதும் திலகம் வைக்கிறாங்க. சுமங்கலம் மற்றும் பாக்கியத்தின் அடையாளம் கூட திலகம் இல்லையா? சுமங்கலியா இருக்கிறாங்கன்னா அதோடைய அடையாளமும் திலகம், பாக்கியத்தின் அடையாளமும் திலகம் இல்லையா? ஒரு கம்பெனி திறக்கிறாங்கன்னா அப்போ கூட போட்டு வைப்பாங்க. ஸோ அவ்வளோ மகத்துவம் இருக்குது அந்த திலகத்துக்கு பக்தி மார்க்கத்தில். ஆனால் ஞான மார்க்கத்தில் எதுக்கு தெரியுமா மகத்துவம்? நினைவின் திலகத்துக்கு மிகுந்த மகத்துவம் இருக்குது. நினைவுன்ற திலகம் இருக்கணும் இல்லையா? திலகம் எங்கே வைப்பாங்க? இங்கே வைப்பாங்க. ஸோ இங்கே தான் நான் இருக்கிறேன்ற நினைவு திலகத்தை முதல்ல வைங்க, ஆத்மான்னு வைங்க. அதுதான் ஞான மார்க்கம். எப்படி ஸ்மிருதியோ அப்படி ஸ்திதி. உங்கள் நினைவுக்கு ஏற்ற மனநிலை தான். ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது பாபா என் கூட இருக்கிறாருன்ற நினைவு இருந்தால் குஷியில் இருப்பீங்க. பிரச்சனை என் முன்னாடி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஆடி போயிடுங்க. ஸோ உங்கள் ஸ்திதியை நிர்ணயிக்கிறது எது? உங்களுடைய நினைவு. அதனால ஸ்மிருதினா நினைவு உயர்ந்ததா இருந்துச்சுன்னா ஸ்திதியும் உயர்ந்ததா இருக்கும். அதனால்தான் இது பேர் என்னது? புத்தி யோகம். புத்தி எங்க இருக்குதோ அந்த மாதிரி தான் உங்க மனநிலை இருக்கும்ன்றார். அதனால பாப்தாதா குழந்தைங்களுக்கு 3 பொட்டு வைக்கிறார். 3 நினைவின் பொட்டு, 3 ஸ்மிருதிகளின் திலகம் கொடுக்கிறார். என்னென்ன அந்த பொட்டு? சுயத்தின் ஸ்மிருதி, ஆத்மா, நான் ஆத்மான்ற நினைவு. தந்தையின் ஸ்மிருதி, அப்பா புள்ளியா இருக்கிறார் அந்த நினைவு. நீங்க செய்யற காரியம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உயர்ந்ததாகவே இருக்கணுங்கிறதுக்காக டிராமான்ற நினைவு. 3 நடக்கிறதெல்லாம் டிராமா, அது என் நன்மைக்காக தான் நடக்குது இல்லையா? அந்த ஸ்மிருதி. அமிர்த வேலை, ஆமா, நாடகம் முற்றுப்புள்ளி. அமிர்த வேலை இந்த 3 ஸ்மிருதிகளின் திலகம் இடக்கூடிய அவிநாசி திலகம் அணிந்த குழந்தைகளின் ஸ்திதி எப்பவுமே சிரேஷ்டமா இருக்கும். அமிர்த வேலையில இருந்து இந்த திலகம் வச்சிட்டு அதை அழியாம பார்த்துக்கணும். அவிநாசி திலகமா இருக்கணும். இந்த 3 ஸ்மிருதிகளின் திலகம். இந்த திலகத்தை நாள் முழுவதும் அணிஞ்சிருக்கிற குழந்தையோட ஸ்திதியும் நாள் முழுவதும் எப்படி இருக்கும்? உயர்ந்ததா இருக்கும். பார்க்குறதெல்லாம் நாடகம்.
நான் ஆத்மா இந்த உலகத்தை சார்ந்தவனே கிடையாது, நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் இல்லையா? கூட இருக்கிற ஒரு பரமாத்மா. அப்போ உயர்ந்த ஸ்திதி இருக்கும், மனநிலை இருக்கும். ஸோ உயர்ந்த மனநிலைக்கு ஆதாரம் என்ன? இந்த 3 பொட்டு. நான் என் கூட இருக்கிறது அப்பா, பார்த்துட்டு இருக்கிறது நாடகம். நாடகத்தை ஏன்ப்பா டென்ஷன் ஆகி பார்க்குறீங்க? ஜாலியாக எல்லாம் பார்க்கணும். சாட்சி நிலையில் பாருங்கள். அப்பாவுக்கு ஒரு சேரை போட்டுட்டு அப்பாவும் நீங்களும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பாருங்க இல்லையா? அப்போ மனநிலை ஜாலியாக இருக்கும். வாங்க பாபா, காலைல ஏன் சொன்னேன் பாபா இன்னைக்கு படம் பார்க்கலாமா, இன்னைக்கு படத்தில் என்னன்னா சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறேன் பாபா, நானும் ஜாலியாக பார்க்குறேன் பாபா. ஸ்லோகன். எப்பவுமே நல்லதையே சிந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னா எல்லாமே நல்லதாயிடும். சூப்பர்ல, நல்லதையே சிந்திச்சுட்டுருங்க. ஒருத்தங்க வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்க சரியாகி வந்துடுவாங்கப்பா, போன கல்பத்தில் வந்துட்டாங்கப்பா, போப்பா அதை பற்றி ஏன்பா பேசுகிறேன், அப்படியே வந்ததாகவே நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுவாங்க. வருவாங்களோ இல்லையா? அதுதான். அப்போ நல்லதையே சிந்திங்க, எல்லாமே நல்லாவே இருக்கும். இது ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, பாபா எல்லாத்தையும் எனக்காக தான்ப்பா நவுத்துறாரு. பாரா சாட்சியாக இருந்து பார்க்க சொல்கிறார் பாபா. அப்போ அசைக்க முடியாத நிச்சய புத்தி, இது நல்லது தான் இருக்குது, ஏன்னா பாபா இருக்காரு, கண்டிப்பாக இதில் நன்மை இருக்குது. அது எதிர்மறையாக ஏதோ அதை பற்றி நான் சிந்திக்கவே தேவையில்லைப்பா, பாபா எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காரு, நம்ம சக்தி கொடுக்க போகிறோம் ஜாலியாக இல்லை. இங்கே இதெல்லாம் யோசிச்சு இருந்தால் மேலே போகவே முடியாது. இப்போ நல்ல விஷயம் மட்டுமே நினச்சிட்ருங்க. எல்லோருக்கும் நல்ல பாவனை. இன்றைக்கி ப்ராக்டிஸே அதான் நான் வாரம் கொடுக்கும், எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா செடிக்கிட்ட ஐயோ செடி உனக்கு தண்ணியெல்லாம் கிடைக்கணும்ப்பா, ஆடு மாடு பார்த்தோன்னா உனக்கு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கணும்ப்பா, அப்படியே இதையே இந்த சுப பாவனையே வைக்கிறீங்க. அப்போ நல்ல சிந்தனையே வைக்கிறீங்க எல்லாத்துக்குமே. அப்போ உங்களுக்கு நடக்கிறதும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னார் இன்னைக்கு? இன்னைக்கு எப்படி எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், எல்லாருக்கும் நல்லதே கிடைக்கட்டும். சரி, ஓகே. இன்னைக்கு ரிவிஷன் சொல்லுங்க. பாபா 3 புள்ளி கொடுத்துருக்காரு. 3 புள்ளி கொடுத்துருக்கேன். 3 புள்ளி. பாபா புள்ளி, பாபா ஒரு திலகம், ஆத்மா ஒரு திலகம், நாடகம் முற்றுப்புள்ளி. ஓகே, சரி. அடுத்தது யோகத்திலேயே நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்களோட முக்கியமான அடையாளம் என்ன சொன்னார்? பாபா மேலே முழு அன்பு ஃபுல்லாக கடைபிடிப்பாங்க. அவர் சொல்கிறத அவங்க புத்தி வெளியில் அலையாது. இரவு கண் விழித்து கூட பாபா நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்க. சமைக்கிறது கூட நினைவில் தான் சமைப்பாங்க. சிலருடைய புத்தி வெளியே போகுது. அதுதான் பாபா சொல்ற. குரங்க வச்சு ஒன்று சொன்னார் இன்னைக்கு. மனைவி பக்கத்திலேயே இருந்தா கூட அதான் விகாரம் குரங்க விட மோசமா இருக்குது மனிதர்களுக்குன்றாரு. அதை விட மோசமா இருக்கு. ஒரு நாள் மாட்டை விட மோசமா இருக்கிறீங்கன்னாரு, இன்னைக்கு குரங்க விட மோசமா இருக்கிறீங்க. உலகமே ராவணனுக்கு சலாம் போட்டுன்னு இருக்குது, அதெல்லாம் அழியக்கூடியதுன்னு ராமருக்கு சலாம் போடுறீங்க நீங்க. கடைசியில ஜெயிக்கிறது யாரு? நாம தான். சன்னியாசிகள் தங்களை துக்கமற்றவர்கள் சொல்லிக்கிறாங்க. பா ஆத்மா தான்ப்பா பரமாத்மா, உடம்பு தான்ப்பா துக்கத்தை அனுபவிக்குதுன்னு சொல்றாங்க. பாபா சொல்ற இது தப்பான ஞானம். ஆத்மா தான் அனுபவிக்குது. சரி, ஆத்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் உடம்பு அனுபவிக்குது இல்லையா? தப்பா பண்ணிட்டாங்க. உயர்ந்ததுல உயர்ந்த கீதையிலே இந்த தப்புன்னா மற்றதுல மட்டும் எங்க கடவுளை பத்தி போட்டிருக்க போறாங்க. ஸோ மற்றதை நீங்க பார்க்கவே தேவையில்லை. எப்படி பாருங்களா, பாபா ஏன் பைபிள் குரானை பத்தி பேச மாட்டாரு? பாபா ஏன் ராமர் சீதையை பத்தி பேச மாட்டாரு? அவர் நம்பர் 1 பத்தி தான் பேசுறாரு. நாராயணன் நம்பர் 1 அவரை பத்தி பேசுறாரு. கீதை நம்பர் 1 அதை பத்தி பேசுறாரு. அவ்வளவுதான். சரி, இது தயாரா இது அருகனாலும் கூட எப்படின்னா தூய்மையினுடைய ஆதாரத்துல தான் நேத்து வானில. சரி, இப்ப பாபா சொல்றாரு வேற என்ன சொன்னாரு இன்னைக்கு? பிராக்டிஸ் கொடுத்தது. சரி, அதை விடுங்க. பாபா சொல்றாரு குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு நிச்சய புத்தி இல்லைன்றாரு. பிரம்ம பாபாவோட சிவபாபா வந்திருக்காரு, நிச்சய புத்தி இல்லை. ஆனா ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு ஒரு கவர்ச்சியில இருக்கிறாங்களாம். அப்புறம் நினைவு பத்தி சொன்னாரு. சதா நிறைவு
8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் இருங்க. நேரம் நீங்க எதுக்கு வேணாலும் சுதந்திரமா நான் கொடுத்துட்டோம், போயிடுங்க. ஆனா 8 மணி நேரம் கண்டிப்பா கணக்காட்டணும். சூப்பரா சொன்னாரு. அடுத்தது வேற என்ன சொன்னாரு? பரிஸ்தான் உங்களை புரிஞ்சுக்கிறீங்க, பரிஸ்தால இருந்து இதாகணும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது அந்த கீதையை மனப்பாடம் செஞ்சு என்னென்னமோ பண்றாங்க. காதுக்கு இனிமையா அவங்க இனிமையான குரல்ல பேசினா கூட அதனால அடைய போறது எதுவும் கிடையாது. தம பிரதானம் தான் இருங்க, சதோ பிரதானமா பாபா தான் ஆக்குற, வரம் கொடுக்குற. மகாகாலன் கொடியும் லிங்கமும் இருக்குதுன்றாங்க. அப்புறம் நேபாளில் தங்கம் வழிஞ்சிட்டு இருக்குது, ஆனா சத்தியுகத்துல பயங்கர தங்கம் கிடைக்குதுன்றார். ஸோ அந்த அமரலோக சில குழந்தைங்க பாபாவை பார்த்ததே கிடையாதான், மதுபனிக்கே போனது கிடையாதான். ஆனா பாபா நான் உங்களுடையவர் ஆகிட்டேன்னு எழுதுறாங்களாம். அப்ப அமரலோகத்துக்கு போறதுக்காக இந்த அமர கதையை கேட்குறீங்க. ஆனா வெற்றி எப்படி கிடைக்குது? நிச்சயத்தின் ஆதாரத்துல பக்குவமா இருக்கணும். குஷியா இருக்கும்போது மட்டும் பாபா இதை இருக்கும்போது ஒரு பயங்கரமா மாய அடிச்சோன்னு விட்டுட்டு போற மாதிரி இருந்துடக்கூடாது. வரதானம் வரதானம் என்ன சொன்னாரு? அதான் 3 பொட்டு. சரி, ஸ்லோகன் என்ன சொன்னாரு? நல்லதே சிந்திச்சுட்டு இருங்க, நல்லதே நடக்கும். இது அஞ்ஞானிகள் கூட சொல்லுவாங்களா, நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா.